நாம் இன்று சத்தீஸ்கர் தமிழர் பற்றி உரையாட வெங்கட சுப்பிரமணியன் பிலாய் தமிழ் மன்ற தலைவருடன் உரையாட இருக்கின்றோம். வாருங்கள். பிலாய்ங்கிறது முதல்ல வெறும் சின்ன கிராமமா இருந்தது. பிலாய் ஸ்டீல் பிளான்ட் இந்த நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்த போது இந்தியாவில இண்டஸ்ட்ரீஸ் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட பெரிய பிளான்ட்ல ஒண்ணு இது. ஸோ இதுல கிட்டத்தட்ட அந்த சமயத்துல 60,000 பேர் பக்கத்தில் வேலையில் இருந்தாங்க. அதாவது ஆரம்பிச்ச புதுசுல கொஞ்சம் கொஞ்சமா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நான் சேர்ந்த புதுசுல 1982 கிட்டத்தட்ட 57,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப புதுசா மாடர்னைசேஷன், இந்த மாதிரி ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எம்ப்ளாயிஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அப்புறம் என்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் குறைஞ்சு போயிட்டு அது கிட்டத்தட்ட 20,000 பக்கத்தை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இது பிலாய் ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்றதுங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை. ஏன்னா இங்க புகை ஜாஸ்தி, அப்புறமா சூடு ஜாஸ்தி. உங்களுக்கு இரும்பு உருக்குறதுன்னா நீங்க பாருங்க 1500 டிகிரி டெம்பரேச்சர்ல வேலை பண்ணணும். நாங்க இருந்த கோகோன் டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரிதான். நிலக்கரிய கல்கரியா மாத்திர டிபார்ட்மெண்ட். அங்கேயே டெம்பரேச்சர் ஜாஸ்தி, 1500 டிகிரி. நாங்க அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்பத்த காலகட்டத்துல இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து இங்க இந்த மாதிரி வேலையில ஈடுபடணுங்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால இந்திய அளவுக்கு தமிழர்கள் கிட்டத்தட்ட வரதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டு யார் இப்ப வேலையில் இருக்காங்களோ, யார் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்களோ அவங்கதான் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா எனக்கு தெரிஞ்ச இனிமே வரதில்லை. ஆக்சுவலா இப்ப பீகார்காரங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கேன். இப்ப நான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அங்கேயே நான் பீகார்காரங்களை பாக்குறேன், அங்கேயே ஒரிசாக்காரங்களை பாக்குறேன். அதிசயமா இருக்கு. ஒரு காலத்துல நம்ம தமிழ் பேசி கேட்ட இடத்துல இப்ப எல்லா மொழியும் பேசுற மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கு. எல்லா மக்களும் எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்ப போறாங்க. இப்ப நம்ம தமிழ்காரங்க எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். எல்லா இடத்துலயும் போய் நம்மளுக்கு ஒரு தமிழ் மன்றம் சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி தமிழ் சங்கன்னு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்ப எல்லா ஸ்டேட்காரங்களும் எல்லாத்துக்கும் போறாங்க. பெங்களூர்ல போய் பாருங்க, அது காஸ்மோபாலிட்டன். அங்க ஒடியாக்காரங்களும் இருக்காங்க, பீகார்காரங்களும் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்க கன்னடத்துக்கு அப்புறம் ஜாஸ்தி தமிழ்நாடுக்காரங்க தான் அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஸ்டேட்லயும் எல்லாருமே இப்ப ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க போது. ஆனா தமிழர்கள் இந்திய அளவுக்கு இப்ப வருதில்ல. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்க இப்ப நிறைய பேர் நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு போகணுமாங்கிறத யோசிச்சுட்டு இப்ப இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர்களுக்கு பிலாயில கோவில்கள் கட்டப்பட்டிருக்கா? அதான் வழிபாட்டு தலம் சொன்னா இதான் பிலாய் தமிழ் மன்றத்துக்குன்னு பார்த்தோன்னா தமிழ்காரங்களுக்கு ஒண்ணு இந்த பிலாய் தமிழ் மன்றத்தோட சேர்ந்த ஸ்ரீ கணேஷ் மந்திர் செக்டர் 5 இருக்கு. அது தவிர்த்து ஒவ்வொருத்தரும் தங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப முஸ்லிம்கள் அவங்க அவங்களோட தர்காக்கள், மசூதிகள் இதெல்லாம் செக்டர் 6 ஏரியால இருக்கு. அதே மாதிரி பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே செக்டர் 5ல பாலாஜி மந்திர் இருக்கு. இந்த ஆந்திராக்காரங்க கட்டியிருக்காங்க, வெங்கடாச்சலபதி. அதே மாதிரி செக்டர் 2ல மலையாளிஸ்ல சேர்ந்து ஒரு ஐயப்பன் கோயில் கட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஊர் பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தெய்வம் இஷ்ட தெய்வத்தையோ இஷ்ட முக்கியமோ அது மாதிரி பண்றாங்க. இப்ப தமிழர்கள் எங்க சென்றாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் அங்க நிச்சயம் ஒரு பிள்ளையார் கோயிலோ ஒரு முருகர் கோயிலோ உண்டு. இப்ப மலேசியாலயே பாருங்க, மலேசியால இருக்கிற முருகன் சிலை தான் உலகத்திலேயே டாலஸ்ட் சிலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு. அது மாதிரி இங்க இந்த ஊர்ல பிள்ளையார் இருக்கு. இப்ப பிலாய் தமிழ் சங்கத்தின் சார்பா நீங்க உலக தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் செய்தி சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம பாருங்க, நான் இந்த ஊர்ல வந்தபோது நான் தமிழ் எப்படி பேசிட்டு இருந்தேன் இப்பவும் அதே மாதிரிதான் நான் தமிழ் பேசுறேன். 38 வருஷமா என்னோட தமிழ் அப்படியே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் மித்தியோட நம்பிக்கை ஜாஸ்தியோட கான்பிடண்டா பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா இப்ப தமிழ் மன்றத்து தலைவருங்கிறதுனால அது என்னோட இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, இன்னொரு பொறுப்பு வேற. தமிழை ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அது தமிழை ஒழுங்கா பேசணும். அப்பதான் 4 பேருக்கு நம்ம புத்தி சொல்ல முடியும். அப்படிங்கிற இதுல நான் இன்னும் கொஞ்சம் கருத்தோட கவனிப்போட தமிழ் பேசணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்ப நான் தமிழ்ல கம்பேரிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சங்கர் சுப்பிரமணியன் சொன்னேன் இல்லையா, எனக்கு தலைவர், அவர் ரொம்ப நன்னா தமிழ்ல இருப்பாரு. நீங்க இன்ஃபேக்ட் அவரையும் சேர்த்துக்கலாம் இதுல. அவரோட நம்பரை தரேன், நீங்க அவரோட பேசிட்டு அவரையும் இந்த குரூப்ல தமிழ் ரொம்ப நன்னா பேசுவார். அவர் ரொம்ப நன்னா எழுதுவார்.
இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த சாலமன் பாப்பையோட பட்டிமன்றம் நடந்த போது சுவாமிநாதனோட சங்கர சுப்பிரமணியம் கல்யாண மாலை நிகழ்ச்சி பேசியிருக்காரு. நடந்தது. கல்யாண மாலை நிகழ்ச்சியில அவரும் பேசியிருக்காரு. சோ அவரையும் நீங்க அணைச்சுக்கலாம். நிச்சயமா. சோ அது மாதிரி தமிழ் அப்படி இருந்தேன். அதுக்கு ஒரு தமிழை ப்ரொமோட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இப்ப என்னோட கூட செஞ்ச நிறைய தமிழ்காரங்க என்னோட டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணும்போது அவங்க கிட்ட சொல்லுவேன், நீ என்னோட தமிழ்ல தான் பேசணும், அப்பதான் நான் வந்து ஷட் டவுனே கொடுப்பேன் அப்படி சொல்லுவேன். நம்மளுக்குள்ள தமிழ் பேசுறதுல என்ன வெக்கம் இல்லையா? நம்ம மொழி நம்ம வளர்க்காம அடுத்தவங்க வளர்க்க மாட்டாங்க. ஆமா, அதனால அதுல நான் ரொம்ப பர்டிகுலரா இருப்பேன். இப்பவும் கூட வாட்ஸ்அப்ல நிறைய இது பண்ணும்போது நாங்க எங்களுக்குள்ள பரிமாறிக்கிற போது உரையாடல்களை நான் கூடி மட்டும் தமிழ்ல தான் நான் டைப் பண்றேன். நிச்சயம். சோ அந்த ஒரு இது மனப்பான்மை நம்மளுக்கு நிச்சயம். நம்ம வந்து உலகத்து எந்த மூலையில் இருந்தாலும் இப்ப பாருங்க, என் பொண்ணு வந்து சிங்கப்பூர்ல இருக்கா, என் பொண்ணு இந்த ஊர்ல தான் படிச்சா, என் மாப்பிள்ள அவர் வந்து பொக்காராவில் படிச்சார். ஆனா அவங்க பேசுகிற தமிழ்ல தான் பேசுவாங்க. என் பொண்ணுக்கு தமிழ் படிக்க தெரியும், என் மாப்பிள்ளைக்கு தமிழ் படிக்க தெரியும், அவங்க கத்துன்னு இருக்காங்க. இப்ப என் ஒய்ஃபை இந்த ஊர்ல ராஜாராவ் மைன்ஸ்ல அவங்க அங்கதான் வளர்ந்தவங்க, ஹிந்தி மீடியத்துல தான் படிச்சாங்க, ஆனா அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும். சோ நாங்க வந்து இதெல்லாம் நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி நம்ம இது பண்றோம் அப்படிங்கிற பொறுத்த நம்ம அடுத்த சந்ததியினருக்கு நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். நம்ம இதுல பர்டிகுலரா இருந்தா அவங்க தன்னைத்தானே கத்துப்பாங்க. இப்ப என் பையன் அவனும் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்து படிச்சான், ஆனா அவனுக்கு தமிழ் நல்லா வரும், வீட்டை தமிழ் தான் நாங்க பேசுவோம். சோ அது மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். என்னோட மெசேஜ் என்னன்னா, உலக தமிழ்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா, நம்ம தமிழங்கிற இத உணர்வு எப்ப மேலோங்கும், இன்னும் மென்மேலும் வளரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தாய்மொழியில முதலா நம்ம தாய்மொழியில தப்பு இல்லாம ஆனா சிம்பிளாவும் இருக்கட்டும் அது மாதிரி பேசணும், கண்டினியூஸா பேசணும். அப்பதான் நம்ம தமிழ் மொழியை வளர்க்கறதுல நம்மளோட பங்கு இருக்குங்கிறத நம்ம எல்லாருக்கும் உணர்த்த முடியும். நம்ம உரிமையோட மத்தவங்களுக்கு சொல்ல முடியும், நீ தமிழ்ல பேச அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட முதல் செய்தி இதுதான். மேலும் நான் செய்தி நான் அப்பப்போ கொடுக்குறேன், பட் இன்னைக்கு என்னோட முதல் செய்தி இதுதான், நம்ம தமிழ்ல பேசுவோம். இது ஒரு புது முயற்சியா இருக்கட்டும். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எங்க வேலை பார்த்தாலும் வந்து எந்த தொழில் எங்க இருந்தாலும் தமிழ் வந்து விடாம தொடர்ச்சியா வந்து தமிழ் மொழியை காக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்றோம். ஆமா, இப்ப பாருங்க, என்னோட கூட படிச்சவங்க அப்புறம் கூட இங்க வேலை பண்ணவங்க சில பேர் அமெரிக்கால ஆஸ்திரேலியா செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட நாங்க பேசும்போது தமிழ்ல தான் நாங்க பேசுவோம். எனக்கு மேல ஒருத்தர் ஜெனரல் மேனேஜரா இருந்தார், நாகராஜன் சொல்லிட்டு. அவருக்கு இப்ப 82 வயசு எடுத்து அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. ஆனா அவர் என்னோட பேசும்போது சுத்தமான தமிழ் தான் பேசுவார். அவர் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கவிஞர் மாதிரி ரொம்ப நல்லா கவிதைகள்லாம் தமிழ் எழுதுவாங்க. இன்னும் வாட்ஸ்அப்ல எனக்கு கவிதை எழுதி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அக்கா மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. சோ நிறைய பேர் இன்னும் அப்படி இருக்காங்க. எந்த ஊர் போனாலும் அவங்க நம்மளோட மொழியை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து வயசானவங்களுக்கு இது. ஆனா இதே மாதிரி உணர்வு வந்து இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கும் வரணும் அப்படிங்கிறது எனது விருப்பம். ஏன் நான் இதை உரிமையோட சொல்லணும்னா, எப்ப என் பொண்ணு என் பையன் மாப்பிள்ள அவங்க பேச முடியுமோ, அவங்க இப்ப வெளியூர்ல தான் இருக்காங்க, எல்லாம் ஜெர்மனியில இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க அங்க இருந்து தமிழ் இது பண்ணும்போது மத்தவங்கள தாராளமா பண்ண முடியும். கொஞ்சம் முயற்சி வேணும், அவ்வளவுதான். அதுக்கு பேரண்ட்ஸ் பெற்றோர்களோட நம்ம சப்போர்ட் கொஞ்சம் நேர்பார்வை வேணும், தாராளமா பண்ணலாம். பிலாய் தமிழ் சங்கம் தமிழ் மன்றம் சார்பா நீங்க தமிழ் சொல்லி கொடுக்கீங்களா குழந்தைங்களுக்கு? ஆக்சுவலா அது முதல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை ஆரம்பிக்கிறதா ஒரு இருந்தது பிளான் இருந்தது. ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்க நிறைய தமிழ்காரங்களுக்கு குறைஞ்சும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுல இருக்கிற தமிழ்காரங்க வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. இந்த குழந்தை யாருக்கு எல்லா குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களும் வெளியூர்ல போயிடுறாங்க, படிக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கு போயிடுறாங்க. ஆனா இப்ப நாங்க வந்து தமிழ் மன்றத்துல சில புது முயற்சிகள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் இருக்கு. கூடிய சீக்கிரம் புது வருடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. பிலாய் தமிழ் மன்றம் பிலாய் தமிழர்கள்ல இருந்து உலகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா போய் சாதிச்ச தமிழர்கள் சொல்ல முடியுமா யாராவது? அப்படி இப்ப இந்த பிளான்ட்ல வந்து மேனேஜிங் டைரக்டர் தான் ஹையஸ்ட் போஸ்ட். இப்போ அதுக்கப்புறம் அந்த மேனேஜிங் டைரக்டர் பதவி அதை வெவ்வேறு பேர்ல கூப்பிட ஆரம்பிச்சு இப்ப டைரக்டர் இன்சார்ஜ் அப்படிங்கிற பதவியில் இருக்கு. சோ இந்த மேனேஜிங் டைரக்டர் பதவியில வந்து சில தமிழ்காரங்கள்லாம் இருந்திருக்குங்க. கடைசியா இருந்த தமிழ்காரர் வந்து மிஸ்டர் சந்திரசேகரம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் சென்னையில செட்டில் இருக்கு. 2016 வந்து ரிட்டையர் ஆனார். அவர் சேலத்துல இருந்தார், ரவுர்கேலால இருந்தார். அதுக்கப்புறம் இங்க ஒரு 2012 இருந்து 2016 விட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ராமராஜு
ராகவாச்சாரி ராமராஜன் சொல்லிட்டு அவர் எம்டியா இருந்தார். அவர் என்னோட கோகோன் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு பாஸா இருந்தார். அவரு எம்டியா இருந்திருக்காரு. அவரு 2006ல இருந்து 2010 மட்டும் இருந்திருக்காரு. 4 வருஷம் இருந்திருக்காரு. அவர் இப்ப சென்னையில செட்டில் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ERC சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலா அவர் ஸ்ரீரங்கத்துக்காரர், திருச்சி ஸ்ரீரங்கம்காரர். ஸோ அவர் இப்ப ஆல்மோஸ்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டோட சேர்மன் பதவி அது மட்டும் போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு பொழுதுல அவர் தானாவே இது வேற கம்பெனிக்கு போறேன்னு முடிவு எடுத்துட்டு விட்டுட்டார் அவர். ஸோ அவரும் நிறைய சாதிச்சிருக்காரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா எந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆட்டாலும் இவங்களை வந்து ஆஸ் அட்வைசர், ஆஸ் அ கன்சல்டன்ட் ஒன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவருக்கெல்லாம் வந்து இப்ப ERC சேகர் கிட்டத்தட்ட 85 வயசா எடுத்து இருந்தாலும் அவரோட பேச்சிலையோ அவருடைய நடைமுறைகள்லயோ எங்கேயும் ஒரு தளர்வும் கிடையாது. இன்னும் அதே ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்கு அவரோட உழைப்புல. ஸோ இது மாதிரி இங்க இருந்த எம்டியான அத்தனை பேருமே ரொம்ப பாப்புலரா இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருந்தார், SR ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்காரர். நான் இங்க சேர்ந்தப்போ ஜெனரல் மேனேஜரா இருந்தார். அவர் அப்புறம் பொக்காரோக்கு போனார். அதுக்கப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டோட டைரக்டர் கமர்ஷியல் ஆனார். அவரும் அமெரிக்கால போய் செட்டில் ஆகிட்டு 83 வயசு இப்பதான் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தவறி போனார். ஸோ அவரும் ரொம்ப பாப்புலர். ஸோ இங்க இருந்த ஒரு 7 தமிழ்காரங்க ரொம்ப பாப்புலர். நாட் ஓன்லி எம்டி, ஜெனரல் மேனேஜர் லெவல்லையும் அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் லெவல்லையும் கூட நிறைய தமிழ்காரர்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாப்புலர் இருக்காங்க. ஸோ ஒரு தமிழன் அப்படின்னா தமிழன் வழி என்னைக்குமே தனி வழி அப்படிங்கிற மாதிரி இவங்க எங்க போனாலும் தங்களோட ஒரு முதிரையை பதிச்சு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு நிலை வந்திருக்கு அப்படிங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எறும்பு எஃகு கனரக தொழிலில் மிகச்சிறந்த தமிழர்கள் இருக்காங்க, பணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி. இப்ப இந்த காலங்கள்ல வந்து புதுசா தமிழர்கள் குடியேறிக்கிட்டு இருக்காங்களா பிலாயில வந்து? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் வருது இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப ஆட்டோமேஷன் ஜாஸ்தி ஆயிடுது, தானியங்கி மந்திரங்கள்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால வந்து மிந்திய அளவுக்கு இப்போ எம்ப்ளாயிஸும் என்ஜினியரும் தேவைப்படுறது இல்லை. அது மட்டும் இல்லாம எத்தனைதான் ஆட்டோமேஷன் தானியங்கி வந்தா கூட இங்க கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கடினமானது. ஏன்னா இங்க ஹீட் ஜாஸ்தி, டஸ்ட் ஜாஸ்தி. அதனால வந்து ஜனங்கள் வந்து அவ்வளவு பிரியப்படுறது இங்க வரதுக்கு மிந்தியோட கம்மியா. ஆல்மோஸ்ட் இப்போ வரதே இல்லை இப்ப யாருமே. இப்ப இங்க 1000 தமிழ்காரங்க இருக்காங்கன்னா அதர் தன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி யாரோ பேங்க்ல சில பேர் டிரான்ஸ்பர் ஆயிட்டு வருவாங்க, இல்லைன்னா யாராவது புதுசா தொழிலதிபர்கள் வரலாம். இது மாதிரிதான் வராங்களே தவிர ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்குன்னு மிந்தி மாதிரி இப்ப ரெக்ரூட்மெண்ட் ஆகுது. ரெக்ரூட்மெண்ட் மிந்தி மாதிரி ஆறுதல் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப எல்லாமே வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல போறதுனால, கான்ட்ராக்சுவல் பேசிஸ்னா லோக்கல்ல யார் இருக்காங்க, இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற இந்த மொழி பேசுறவங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை ஜாஸ்தி. அதனால இப்ப வெளியில இருந்து வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இங்க வந்த பிலாய் தமிழர்கள் ஏதாவது சிக்கல்களை சந்திச்சாங்களா? சிக்கல்கள்ல நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க? அதாவது இங்க உள்ள மத்திய பிரதேச இல்லாட்டி சத்தீஸ்கர் மக்களோட வந்து எதுவும் சிக்கல்கள் அந்த மாதிரி இருந்துச்சா? அப்படி எதுவும் கிடையாது. இல்ல, பொதுவா அந்த மாதிரி தமிழ்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜே கிடையாது. தமிழ்காரங்க வந்து எல்லாரோடையும் சகஜ பாவத்தோட பழகிறவங்க, சரளமானவங்க, மற்ற மொழிய ஈஸியா கத்துக்கிறவங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி இமேஜ் தான் இங்க ஜாஸ்தி இருக்கு. அங்கங்க அப்பப்ப எல்லா இதுலயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் வந்து கம்மி, இது கிடையாது. பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ்காரங்கன்னா ஒரு மரியாதையும் மதிப்பு இங்க உண்டு இந்த. சரிங்க, மிக்க நன்றி.